அப்படிதான்டா. ஹலோ கைஸ், நான் மீனுக்கு ஃபுட் போட்டுட்டு இருக்கும்போது கப்பி டேங்கை பார்த்தா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் நிறையா தான் வந்து பார்த்தேன். அடுத்து இதை பார்த்தேன்னா அடுத்து ப்ளூ டேங்கை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தங்கமணி எல்லாம் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. அப்புறம் நம்ம ப்ளூ டேங்கை பார்த்தா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதுக்குன்னு ரொம்ப அழுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஃப்ரெண்ட் தண்ணி தான் மாற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்தேன். தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டோம். ஃபாக்ஸ்டெயில் கொஞ்சம் நல்லா தான் சூப்பராக வளர்ந்துருக்கு. கோதரி அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு பார்த்தேன். அப்புறம் மீனெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் என் நண்பன். அதுக்குன்னு இவ்வளோ வழியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் டக்குன்னு. ஒரு இதுதான் நம்மளோட ப்ரைஸு. எல்லாத்தையும் பிடிச்சாச்சா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போயிட்டேன். பாக்குபலி உரத்தில் கல் மாதிரியே தூக்கிட்டு போயிட்டு இடத்துல போயிட்டு தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஊற்றிட்டு தண்ணி நல்லா தேய்ச்சி 50 வருஷம் தேய்ச்சி கழுவி எல்லாத்தையும் முடிச்சு நல்லா கழுவி தேய்ச்சிட்டு அப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணுவேன். அது ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் பாதாம் லீஃபும் வச்சுட்டேன். பாதாம் வாட்டரும் ஊற்றிட்டு அப்புறம் ஃபாக்ஸ்டெயில் போட்டுட்டேங்க. ஃபாக்ஸ்டெயிலாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம அடுத்த இல்லைன்னா கப்பி எப்படி டேங்கு எப்படி நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் போட்டாச்சு. நல்லா உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கப்பீஸ் எடுத்து உள்ளே விட்டாச்சு. எல்லாம் ஹாப்பியாக மேயுது. உங்களுக்கு எந்த வீடியோ